ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியான முறையில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 1 கிளாஸ் பச்சைப்பயிறு. இப்போ இதை கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் ஊற வச்சு பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் ஊறலைன்னா ஒரு 3 மணி நேரமாக கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் 3 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், தண்ணி ஊற்றி தோசை மாவு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி, தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். அவ்வளோதான். நல்லா அந்த தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணியும் கரெக்டாக கலந்தாச்சு. இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். ரொம்பையும் தண்ணி ஊற்றி கலந்துடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரியே ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவிக்கலாம். வெங்காயம் போட்டு மேலே எண்ணெய் ஊற்றிடலாம். வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கணும். அப்போ தான் வெங்காயம் உதிர்ந்து வராது. அந்த மாவோட போய் வெங்காயம் நல்லா ஒட்டிக்குள்ளையா, அதனால் அப்படி அமுத்தி விட்டுறணும். இப்போ 2 பக்கமும் இது போல் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மூடி போட்டு மூடி வைக்கிறதுனாலும் மூடி வச்சு ஒரு பக்கமாக வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம எப்போயுமே வீட்டில் மாவு அரைச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது இல்லையா. சில நேரங்களில் மாவு இல்லாமல் இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம தோசை செஞ்சுக்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.